பணம் பாதாளம் வரை பாயும். ஆனால் பணக்காரன் ஏழை வேஷம் போட்டாலும் அவன் பிச்சைக்காரனைப் போல் தூக்கி எறியப்படுவான் என்பதை சொல்லும் கதைகள்தான் இவை. மேலும் உருவத்தை வைத்து எடை போட்ட அற்ப மனிதர்களுக்கு சாதிக்க உருவம் ஒரு பொருட்டல்ல என்று எடுத்துக் கூறும் ஒரு அற்புத பெண்ணின் சாதனை கதையும் இதனுள் அடக்கம். இறுதியில் ஏழை வேஷம் போட்டவன் கோடீஸ்வரன் என்று தெரியும் போது தூக்கி எறிந்தவர்கள் என்ன ஆனார்கள்? உருவக்கேலி செய்தவர்கள் முன்னால் தன் வாழ்க்கையில் உயர்ந்து அவர்கள் எண்ணங்களை தவிடு பொடியாக்கினாளா? என்ன நடக்கப் போகிறது இனி காண்போம். ஊரே பார்த்து நடுங்கும் கோடீஸ்வரன் தன் ஒரே மகளை ஒரு பிச்சைக்காரனுக்கு திருமணம் செய்து கொடுத்தது ஏன்? நகரத்தில் உள்ள எல்லா கோடீஸ்வரர்களும் அந்த பிச்சைக்காரனின் காலில் விழ காரணம் என்ன? நகரத்தின் பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் தனது அன்றாட வேலைகளை பார்த்து கொண்டிருந்தான் அந்த வீட்டின் ஏழை மருமகன் ஹரிஷ். உன்னை என்னைக்கு கல்யாணம் பண்ணனோ அன்னைக்கு நாசமா போச்சு என் வாழ்க்கை. எங்க அப்பா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் 10 ரூபாய்க்கு ஒரு முழம் பூ வாங்கி கொடுத்திருப்பியா என்று சந்தனா இரக்கம் இல்லாமல் அவனை கேவலமாக பேசிக் கொண்டிருக்க, இதை பற்றி எல்லாம் கவலைப்படாத ஹரிஷ் சந்தனா உடைத்த காஃபி கப்பை சுத்தம் செய்து கொண்டிருந்தான். ஒரு செருப்பு தைக்க கூட லாயக்கு இல்ல உனக்கு. இந்த செருப்போட வேல்யூ என்னன்னு தெரியுமா உனக்கு? ஏன் தப்புதான். 1.5 லட்சம் ரூபாய் லூயி விட்டான போய் உன்கிட்ட கொடுத்தேன் பாரு. ஏன் புத்திய செருப்பால அடிச்சுக்கணும். ஷோரூம்க்கு எடுத்துட்டு போடான்னு சொன்னா ஏதோ தெருமுன கடையில போய் தைச்சிட்டு வந்திருக்கிற நீ. அறிவில்ல உனக்கு? இத போட்டுக்கிட்டு எப்படிடா நாளைக்கு நான் ஃபங்க்ஷனுக்கு போவேன் என்று தன் கையில் இருந்து செருப்பை தூக்கி தன் மருமகன் சூர்யாவின் முகத்தில் அடித்து கத்திக் கொண்டிருந்தார் மாமியார் வனிதா. மன்னிச்சிருங்க அத்தை, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். நான் உடனே சரி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். கிழிச்ச போ, எல்லாருக்கும் ஜூஸ் எடுத்துட்டு வா. விக்ரம் ஃப்ளைட்டில் ஏறுவதற்காக மிகுந்த பதற்றத்தோடு ஏர்போர்ட்டுக்கு ஓடிக்கொண்டிருந்தான். ஆனால் அவன் தோற்றத்தை பார்த்து அங்கிருந்த CASF செக்யூரிட்டி கார்டு அவனை உள்ளே அனுமதிக்கவில்லை. ஹேய், எங்க போயிட்டு இருக்க நீ? சார், எனக்கு யூஎஸ்க்கு ஃளைட் இருக்கு. நெக்ஸ்ட் 30 மினிட்ஸ்ல ப்ளீஸ் சார். எடு டிக்கெட் எடு. சார், டிக்கெட் உள்ள இருக்க என்னோட மேனேஜர் கிட்ட இருக்கு. ப்ளீஸ் சார். ஏய் போ, அதெல்லாம் உள்ள விட முடியாது. இடியட். இது ஏர்போர்ட், பஸ் ஸ்டாண்ட் இல்ல. எவன் வேணாலும் உள்ள போறதுக்கு. போ முதல்ல இங்க இருந்து. கையெடுத்து கும்பிடுறேன். 30 மினிட்ஸ்ல எனக்கு யூஎஸ் ஃளைட் இருக்கு. ப்ளீஸ் சார், டிக்கெட் உள்ள இருக்கு. நீ ஒரு பிச்சைக்காரன். Dress எல்லாம் அழுக்கு, செப்பல் ஃபுல்லா மண்ணு. என்ன சொல்ற? உனக்கு ஃளைட்டா? 1/2 மணி நேரத்துல, அதுவும் யூஎஸ் போறதுக்கு. டேய், கனவுல கூட உன்னால அங்க ஃளைட்ல போக முடியாது. போ, சரிக்காத போ. நான் உங்க முன்னாடி கையெடுத்து கும்பிடுறேன். எனக்கு ஃளைட் இருக்கு. ப்ளீஸ், நான் போகணும் சார். ப்ளீஸ். அப்ப நீங்க எது போக மாட்டல? ப்ளீஸ் சார், நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன் சார். ப்ளீஸ் போடா சார். உன்னை நான் அடிச்சு கொன்னுடு வேண்டாம், புரியுதா? அப்போ அதை நான் நம்பல. நான் குண்டா அசிங்கமா இருக்கேன்னு யாரும் என்கிட்ட நெருங்காதப்போ கௌதம் மாதிரி ஒரு அழகான பையன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அடுத்த நாளே கர்ப்பமா இருக்கேன்னு தெரிஞ்சப்போ நான் நொறுங்கி போயிட்டேன். அப்ப என்னை விட்டுட்டு போன கௌதம் அதுக்கப்புறம் என்ன பார்க்க திரும்பி வரவே இல்ல. குழந்தை பிறந்ததும் நான் ஃபாரின் போயிட்டேன். இதுக்கப்புறமும் மாறாம இருக்க கூடாதுன்னு நானே என்ன கவனிச்சுக்க ஆரம்பிச்சேன். ஹெல்தியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனேன். ஆனா என்னோட இன்னொரு குழந்தை எங்கங்கிற கேள்வி மட்டும் என்னை விடாம துரத்துச்சு. அதே நேரத்துல எங்க அப்பாவும் அவசரமா கிளம்பி என்னை இந்தியாவுக்கு வர சொன்னாரு. நிறைய கேள்விகளுக்கு பதில் தேடிதான் நான் மறுபடியும் இங்க வந்திருக்கேன். சந்தனா தனது அப்பாவின் கட்டளையின் பேரில் ஹரிஷை திருமணம் செய்து கொண்டாள். அவன் ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன் என்று கூறி அவளுக்கு திருமணம் செய்து வைத்தார். ஆனால் உண்மையில் அவன் ஒன்றுக்கும் ஆகாத பிச்சைக்காரன் என்று தெரிந்து மிகவும் ஏமாற்றம் அடைந்தாள். ஆனால் அவை எல்லாம் பேருக்காகத்தான். அந்த வீட்டில் ஒருவர் கூட ஹரிஷை மதிப்பதில்லை. சில சமயங்களில் சமையல் அறையிலும், சில சமயங்களில் நாயிருக்கும் அறையிலும் படுத்துக் கொள்வான். சின்ன பொண்ணுங்க மாதிரி மினிக்கிட்டு தெரியுதுங்க. நம்மள மாதிரி உழைச்ச காசுல சாப்பிட்டா மத்தவங்கள மதிக்க தெரியும். புருஷன் காசுல சாப்பிட்டா எப்படி தெரியும்? நீ இந்த வீட்டு மருமவன் அப்படியா நடத்துறாங்க? இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படணும்னு தலையெழுத்தா கண்ணு? இதெல்லாம் உன் பெத்தவங்க பார்த்தா எவ்வளவு மனசு கஷ்டப்படுவாங்க தெரியுமா? அவங்கதான் இங்க இல்லை. விடுங்கக்கா, என் மாமனார் கேட்டாருந்தா இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன். பிரீத்திக்கு என்ன பிடிக்கலன்னு தெரிஞ்சிருந்தா நான் சம்மதிச்சிருக்கவே மாட்டேன். விக்ரமும் சுரபியும் பெயருக்குத்தான் கணவன் மனைவி. ஏனென்றால் சுரபி தாத்தாவின் கட்டாயத்தினால் இந்த திருமணம் நடந்தது. அதன் பிறகு விக்ரம் சுரபி வீட்டில் வீட்டோடு மாப்பிள்ளையாக ஒரு வேலைக்காரனைப் போல நாயை விட மோசமாக வாழ்ந்து வருகிறார்.
மிஸ்டர் லோக்கல். சுரபி, எமர்ஜென்சியா நான் அமெரிக்கா போகணும். கையில டிக்கெட் இல்லாம உள்ள விட மாட்டேங்கிறாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ், தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். ஹவ் டேர் யூ! முதல்ல வெளியே வந்தா என் கையை பிடிச்சி பேசுற வேலை வச்சுக்காத. விக்ரம் பிளாட்ஃபார்மில் தள்ளுவண்டி வைத்து சுண்டல் வியாபாரம் செய்து வருகிறான். இவனுக்கு அமெரிக்காவில் என்ன வேலை இருக்க போகிறது? வாயை மூடிட்டு இருந்து போய் நான் கூட்டிட்டு வர இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒழுங்கா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வை. வேற எந்த கோல்மால் வேலையும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிச்சுக்கோ. இப்போ வெளிநாட்டுக்கு போறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கல, வீட்டை விட்டு வெளியே போக முடியாத மாதிரி நீ யோசிச்சு பார்க்காத அளவுக்கு உன்னை வீட்டுக்குள்ளேயே அடக்கி உடக்கி வச்சிருவேன். ஜாக்கிரதையா இருந்துக்கோ ப்ளீஸ். ஒரு வாட்டி தான் சொல்லுவேன். சுரபி, உன்னோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். அப்போது சுரபியின் பிசினஸ் பார்ட்னரான சந்துரு அங்கு வந்தான். Sit it up, sit it up, sit it right now. Yeah, we got that vibe and we lay it down. Just dance to the new sound. Let's get wild, jump around. இந்தியால இருந்து தோத்து போய் வெளியே போனனா எல்லாத்தையும் சரி பண்ணி ஜெயிச்சுட்டு போகணும்னு முடிவு பண்ண. ஆனா விதி விளையாட ஆரம்பிச்சது. நானும் என் பொண்ணு ஏர்போர்ட்ல இருந்து எங்க கார்ல ஏறதுக்கு முன்னாடி யார பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அவன் எங்களை ஃபாலோ பண்ணி வந்து நின்னான். ஹே பியூட்டிஃபுல், உங்க ஸ்வீட் நேம் தெரிஞ்சுக்கலாமா? கல்கி. என் பழைய பேரை கேட்டதும் மிரண்டு போயிட்டான். இல்ல, நீங்க கல்கியை தானே பிக் பண்ண வந்தீங்க? இல்ல, அது வந்து அப்படிலாம் யாரையும் எனக்கு தெரியாது. அது ஏதாவது கேவலமான பொண்ணா இருக்கும். நான் எப்போதும் உங்களை மாதிரி பியூட்டிஃபுல்லான பொண்ணுங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவேன். ஹே, கேன் ஐ ட்ராப் யூ? இவனுக்கெல்லாம் என்ன மரியாதைன்னு ஒரு செகண்ட் கூட யோசிக்காம கிளம்பி போயிட்டே இருந்தேன். சாரி ஸ்னேகா, என் ஹஸ்பண்ட் மட்டும் ஊர்ல இருந்திருந்தா இந்நேரம் உனக்கு கண்டிப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருந்திருப்பேன். அவர் தான் ஊர்லயே இல்லையே, அவர் ஃபாரின்ல இருக்காரு. என்ன பண்றது, வேலை வேலை வேலைன்னு அவரை போட்டு வாட்டி எடுக்கிறாங்க தெரியுமா என்று சந்தனா தன்னை பற்றி அவளது தோழியிடம் கிண்டல் அடிப்பதை கேட்டுக்கொண்டே அதை பொருட்படுத்தாமல் சமைத்துக் கொண்டிருந்தான் ஹரிஷ். கரெக்டாக ஆஃப் பண்ணிட்டேன் சந்தனா. ஹோ சூப்பர். பீச்சில் செல வச்சிடலாமா? என்ன சந்தனா, எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருக்க. நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா? ஹோ, லவ் பண்றியா? ஓகே ஓகே, அப்படின்னா ஒன்று பண்ணு. நியூ இயர் வருதுல்ல, எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடு. பிச்சை காசு 1000-2000 ரூபாய்க்கு இல்ல, லட்சக்கணக்கில். என்ன, உன்னால முடியுமா? ஆனால் சந்தனா, என்கிட்ட அவ்வளோ காசு எங்கே இருக்கு? அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ காசெல்லாம் நான் என் கண்ணால் கூட பார்த்தது கிடையாது. இதெல்லாம் இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம்? கல்யாணத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். எல்லாம் மாறிடும். அதான் அந்த ஜோசியக்கார் சொன்னார்ல, நாளையில இருந்து உன் வாழ்க்கையே மாறப்போகுதுன்னு. உன் ஜாதகம் ராஜ ஜாதகம். சூர்யாவை உற்சாகப்படுத்தும் விதமாக கமலம் கூற, இதெல்லாம் கேட்க நல்லாதான்க்கா இருக்கும். நம்புங்க தம்பி, நடக்கும். தம்பி, நாளைக்கு உன் பிறந்த நாளாச்சு. பிரீத்தி அம்மாக்கு தெரியுமா? கமலம் அப்பாவியாக இந்த கேள்வியை கேட்க, பிறந்த நாளா? எங்க கல்யாண நாளே அவ மறந்துருப்பா. சுரபியிடம் பேசினான். ஹே, இந்த மாதிரி பிச்சைக்காரங்க கிட்டலாம் உனக்கு என்ன பேச்சு? 50 ரூபாய் தூக்கி போட்டு துரத்து. நீ தேவையில்லாம தலையிடாத. நான் என் வைஃப் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இவன் என்ன சொல்றான் சுரபி? இவன் உன் ஹஸ்பண்டா? கம் ஆன் சந்துரு, சீரியஸ்லி லுக் அட் ஹிம். இவனுக்காக சந்தேகப்படுறியா? இவன் அப்பியரன்ஸ பாரு. இந்த ஆள் கூட நிக்கிறதுக்கே எனக்கு கேவலமா இருக்கு. நீயே நினைச்சு பாரு. இவெல்லாம் என் ஹஸ்பண்டா? பிச்சை கேட்டு வந்தான் சந்துரு. ஒன்னு பிச்சை போடு, இல்லைன்னா இங்க இருந்து துரத்து. ஏன்னா இந்த ஆளு என்னோட ஹஸ்பண்டா இருக்கவே முடியாது. இத்தனை வருஷத்துல என்னை பாக்குறதுக்கு ஒரு தடவை கூட இவன் வரல. கட்டின பொண்டாட்டியவே இவனுக்கு அடையாளம் தெரியாத இவன் தான் நான் டிவோர்ஸ் கொடுக்க போற என் முன்னாள் புருஷன் கௌதம். யாரோன்னு நினைச்சு என்கிட்டயே ஜொல்ல விடுறான். ஃபாரின் போய் மயூரின்னு பேரை மாத்திக்கிட்ட எனக்கு அதே பேர் தான் இந்தியாவுக்கு செட் ஆகும்னு தோணுச்சு. ஒரு காஸ்ட்லியான ரெசார்ட்ல என்னோட ரூமை புக் பண்ணிக்கிட்டேன். ஃபாரினர்ஸோட ஃபாரினர்ஸா இருந்ததால யாருக்கும் என்ன அடையாளம் தெரியல. ஆனா இந்த ப்ராப்பர்ட்டில ஸ்வீட் ரூம்ஸ் இருக்கா? இருக்கு மேம். ஒன்னு நீங்க புக் பண்ணிருக்கீங்க, இன்னொரு ரூம்ல எங்க ஓனர் விஜயேஸ்வர் தங்கி இருக்காரு. அடுத்து எங்கம்மா போறோம்? சொல்றேன், அது சர்ப்ரைஸ். நாங்க தங்க போற ரூம் ரொம்பவே ஆடம்பரமா அழகா இருந்தது. என்னை விட என் பொண்ணுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. என் மேல அக்கறை இல்லாத என் குடும்பத்தை விட என் பொண்ணு கூட தனியா இருக்கிறதே மேல்னு எனக்கு தோணுச்சு. பேபி, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண. சந்தனாவின் வீட்டில் புத்தாண்டு பார்ட்டி சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. பல விஐபிகளும் பணக்காரர்களும் கலந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது ஹரிஷ் அனைவரின் முன்னிலையிலும் சந்தனாவுக்கு ஒரு பரிசினை கொடுத்தான். அந்த பெட்டியின் உள்ளே ஒரு அழகான காஸ்ட்லியான டைமண்ட் வாட்ச் இருந்ததை பார்த்து திகைத்து போனாள். இது
பிரான்ஸ்ல தயாரிக்கிறது. இதோட மினிமம் பிரைஸ் ரேஞ்சே ஒரு 3 கோடி இருக்கும். டூப்ளிகேட்டா இல்ல திருட்டிட்டு வந்தியா என்று அவனை அசிங்கப்படுத்த ஏமாற்றத்துடன் சிறு புன்னகையோடு திரும்பிச் சென்றான் ஹரிஷ். அவன் சென்றவுடன் அந்த வாட்சினை குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் சந்தனா. தன் கையில் அந்த காஸ்ட்லியான வாட்சை பார்த்தபடி யோசித்த வண்ணம் இருந்தாள். எப்படி இவனால இவ்ளோ காஸ்ட்லியான ஒரு கிஃப்டை கொடுக்க முடிஞ்சுது? இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா? இதை வாங்குற அளவுக்கு அவன் கிட்ட ஏது பணம்? இது உண்மையாவே திருடி இருந்தா இத்தனை பேர் முன்னாடி தைரியமா கிஃப்டா கொடுத்திருக்க மாட்டான். மறக்க மாட்டேன், செத்தாலும் மறக்க மாட்டேன். இப்படி ஒரு பரதேசிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் அப்பா எனக்கு பெரிய துரோகத்தை பண்ணிட்டாரு என்று கண்ணில் கோபம் தெறிக்க தன் தோழிகளிடம் தன் கணவன் சூர்யாவை பற்றி கேவலமாக பேசிக் கொண்டிருந்தாள் பிரீத்தி. சரி, இவருக்கு தான் அறிவில்ல, இவனுக்காவது அறிவிற்கு வேண்டாம்? நல்ல அம்சமா ஒரு பெரிய இடத்து பொண்ணு மாட்டினா இதான் சான்ஸ்னு கம்புக்கமா வீட்டோட மாப்பிளைய வந்து உக்காந்துடுறது. மானம் கெட்டவன். அந்த நேரத்தில் பிரீத்தியின் ஆண் நண்பன் ஒருவன், விடு பிரீத்தி, ஒரு ரேஞ்சுக்கெல்லாம் ஒரு ஆளே இல்லை. பிரீத்தியின் முடிவை எதிர்பார்க்காத சூர்யா சிலை போல் செய்வதறியாது அதிர்ச்சியில் நின்றான். வேறு வழியின்றி திருமணமான அன்றில் இருந்து பிரீத்தியின் வீட்டில் காசு வாங்காத வேலைக்காரன் போலத்தான் வாழ்ந்து வந்தான் சூர்யா. பிரீத்திக்கு சூர்யா மீது இருந்த கொடூரமான வெறுப்பை புரிந்து கொண்ட அவளுடைய தோழி, உனக்கு பிடிக்கலனா டிவோர்ஸ் பண்ணிட வேண்டியதானடி. அது அவ்வளோ ஈஸி இல்லை. அப்படி நான் மட்டும் அவனை டிவோர்ஸ் பண்ணனா என் அப்பா அவர் சொத்துல இருந்து ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டாரு. அண்ட் அந்த கல்யாணம் அவர் முடிவு பண்ணது. அப்ப இதுதான் உன் தலையெழுத்தா? நோ 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 நோ. அதான் இன்னும் 3 நாள்ல 200 கோடி ரூபாய் ப்ராஜெக்டை யூஎஸ்ல சைன் பண்ண போறேன்ல, அதை சைன் பண்ணி முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்து இறங்கினா அடுத்த செகண்டே அந்த பிச்சைக்காரனை டிவோர்ஸ் பண்ணி வீட்டை விட்டு வெளியே துரத்துறனா இல்லையா பாரு என்று கோபத்தோடு மீதம் இருந்த மதுவை ஒரே மடக்கில் குடித்து முடித்தாள். முதலில் சுரபியை விக்ரம் சிட்டி ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தான். அவன் அம்மாவிற்காக அந்த ஹாஸ்பிட்டல் சென்றிருந்தான். ஒரு பணக்கார பெண் அவளுக்கான மற்ற வேலைகளை விட்டுவிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்த கேன்சர் பேஷண்ட்டுகளிடம் கிஃப்ட் கொடுத்து கொண்டிருந்தாள். அவள் மிகுந்த அன்போடும் கருணையோடும் கிஃப்ட் கொடுத்தாள். அந்த கேன்சர் பேஷண்ட்டுகளும் அவர்கள் அன்பை அவளிடம் வெளிப்படுத்தினர். இந்த விஷயத்தை பார்த்ததிலிருந்து விக்ரம் சுரபியிடம் தன் மனதை இழந்தான். அப்போதிலிருந்தே விக்ரம் சுரபியை காதலிக்க ஆரம்பித்து விட்டான். ஆனால் அங்கு நின்று கொண்டிருந்தவன் தான் தன் கணவனாக போகிறான் என்று அவளுக்கு தெரியவில்லை. பிச்சைக்காரன் நாய் நீ. நான் உன்னை அடிச்சு மூஞ்செல்லாம் உடைக்கிறதுக்கு முன்னாடி ஒழுங்கு மரியாதை எங்கிருந்து போ. மிஸ்டர் விக்ரம், நீங்க சார் உங்களுக்கு எனக்கு தெரியுதா? நிதின் வர்மாவை யாருக்கு தான் தெரியாது. சுரபி அவரை பார்த்தவுடன் கண்டுபிடித்து விட்டாள். அவர் விக்ரமுடன் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த சுரபியும் சந்திரவும் அதிர்ச்சி அடைந்தனர். மிஸ்டர் நிதின் வர்மாவை இந்த பிச்சைக்காரனுக்கு எப்படி தெரியும்? ஹலோ, நீங்க சீக்கிரம் வாங்க, இமிடியட்லி. மிஸ்டர் நிதின் வர்மா ரைட்? ஹாய், நான் சுரபி, சரவணன் குரூப்போட CEO. ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் மீ ஆஸ்கிங். நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கல்ல, உங்களுக்கு அவனை எப்படி தெரியும்? ஏன்னா அவன் பார்க்க ரொம்ப லோக்கலாக தெரியுறான். உங்களுக்கு அந்த உதவக்கரையை எப்படி தெரியும்? யூ மீன் மிஸ்டர் விக்ரம்? ஆர் யூ கிட்டிங்? நீங்க மிஸ்டர் விக்ரம லோக்கல்னு சொல்றீங்க? பிசினஸ் மார்க்கெட் பக்கமே வந்தது இல்லையா மேடம்? தேவையில்லாம அவர் இப்படி பேசாதீங்க. ஓகே, நான் கிளம்புறேன். இது உங்களோட போன். சீக்கிரம் கேட் நம்பர் 3 குள்ள போங்க. உங்ககிட்ட டைம் இல்ல. ஓகே, தேங்க் யூ. விக்ரம் மேனேஜரிடம் பேசிவிட்டு கேட் நம்பர் 3க்குள் நுழைந்தார். கேட் நம்பர் 3க்குள் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு ஆண் வந்தான். அவனை இடித்து இருவரும் கீழே விழுந்தனர்.
சார் நீங்கள் ஓகே தானே? அறிவு இருக்கா? ஏர்போர்ட்டா இது ஒன்றும் பார்க்கல, புரியுதா? இந்த மாதிரி லோக்கல் ஆளுங்களை உள்ள யார் விட்டது? சாரி சார், அவசரத்தில் வந்ததால தெரியாமல் அடிச்சிட்டேன். எனக்கு ஃப்ளைட் போயிடும், நான் போய் ஆகணும். சாரி. ஏய் ஸ்டே, என்னை இடிச்சிட்டு ஃப்ளைட்டில் என்ன இந்த ஏர்போர்ட்லேருந்து 2 மினிட்ஸில் தூக்கிடுவேன், புரியுதா? உனக்கு தெரியல நீ யாரை இடிச்சிருக்க சார், புரியுதா? எங்களோட எம்டியை இடிச்சிருக்க. உனக்கு இவர் யாருன்னு தெரியல. இவர் பிரைம் ஏர்லைன்ஸோட எம்டி. சார் என் ஃப்ளைட் கூட பிரைம் ஏர்லைன்ஸோடது தான். ப்ளீஸ், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்கள் என்னை விட்டுருங்க, கொஞ்சம் எமர்ஜென்சி ப்ளீஸ் சார். எமர்ஜென்சி? கிவ் மீ. சார் என் டிக்கெட். நான் பார்க்குறேன் உன்ன மாதிரி ஒரு லோக்கல் எப்படி என் ஏர்லைன்ஸில் போகிறேன். ப்ளீஸ் சார், புரியுதா? போட சார், ப்ளீஸ் சார், கீழே அவன்கிட்ட என் டிக்கெட். ஓ சார் சார், என் டிக்கெட்டை கொடுங்க. விட்டுறாதீங்க அவனை. என்ன கொடுங்க. ஸ்டே தான், புரியுதா? அவன் டிக்கெட்டை கை. You better watch it, okay? அப்பதான் எங்க அப்பா கிட்ட இருந்து கால் வந்தது. ஹலோ கல்கி, உனக்கு என்ன பைத்தியமா? கௌதம் உனக்காக 2 மணி நேரமா ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீ வரவே இல்லையா? எங்க போன? நாளைக்கு வரேன். ஹலோ ஹலோ. நான் கொஞ்சம் குண்டா இருந்ததால என்னை யாருக்கோ கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களோட சொத்தெல்லாம் அபகரிக்க திட்டம் போட்டாரு. கல்யாணம் ஆன அடுத்த நாளே நான் கர்ப்பமா இருந்ததால 6 வருஷத்துக்கு அப்புறம் என்னை திரும்ப கூப்பிட்டுருக்காருன்னா கண்டிப்பா வேற ஏதோ திட்டம் போட்டிருக்காருன்னு தான் அர்த்தம். மேடம், நீங்க ராஜேஸ்வரன் சார் குடும்பத்தை சேர்ந்தவங்களா? You mean the great businessman Mr. ராஜேஸ்வரன்? Yes. அவர் இது வரைக்கும் யாரும் பார்த்தது கூட இல்ல. ஆல்சோ அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னாலே மினிமம் 6 months வெயிட் பண்ணணும். நான் ஆச்சு, அவரை பார்க்கறதாச்சு. ஆமா, என்கிட்ட எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? இல்ல மேடம், உங்க கையில கட்டிருக்கீங்களே இந்த வாட்ச், இது ஒரு ஸ்பெஷல் எடிஷன். இந்த வாட்ச்ல இருக்கிற டைமண்ட் டிசைன் இது எல்லாமே ஒரிஜினல்ல மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வாட்ச் நேத்து தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்தியாலே பாத்தீங்கன்னா 2 வாட்ச் தான் சேல் ஆயிருக்கு. அதுவும் ராஜேஸ்வரன் சார் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வாங்கியிருக்காங்க. அதான் கேட்டேன் மேடம். எனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு. என் ஃபைல்ஸ்லாம் தூக்கிட்டே உடனே ஆபீஸ்க்கு வா. சந்தனா. ஆனால் சந்தனா அவனுக்காக காத்திருக்காமல் திமிராக காரை ஓட்டிச் சென்றாள். அதை பார்த்து தனது நிலைமையை தெரிந்து கொண்ட ஹரிஷ் அங்கிருந்து தனது பழைய பைக்கில் புறப்பட்டான். வேகமாக தன்னுடைய ஆபீஸிற்குள் நுழைந்த சந்தனா ஹரிஷுக்கு போன் செய்து, எங்க போய் தொலைஞ்சா? எங்க இருக்க? இல்ல 2 நிமிஷத்துல நான் உள்ள இருப்பேன் சந்தனா. சரி, சீக்கிரமா வா. மறுநாள் காலை பரபரப்பாக தன் உடைகளை பேக் செய்து கொண்டிருக்க தன்னுடைய பிறந்த நாளுக்கு அவள் வாழ்த்து தெரிவிப்பாள் என்று எதிர்பார்ப்போடு புது உடையணிந்து அவள் அருகே வந்து நின்றான் சூர்யா. ஆனால் பிரீத்தி அவனை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. பிரீத்திக்கு ஒருவேளை நம்ம பர்த்டே மறந்திருக்குமோ என்று நினைத்து கொண்டு ஏமாற்றத்துடன் அங்கிருந்து வெளியே செல்ல முயல ஏதோ ஞாபகம் வந்தவளாக திரும்பிய பிரீத்தி வாழ்த்து சொல்லத்தான் தன்னை கூப்பிடுகிறாள் என்று மகிழ்ச்சி அடைந்த சூர்யா, சொல்லு பிரீத்தி, என்னோட லக்கி ப்ளூ சஃபர் நெக்லஸ் எங்கேயாச்சும் பாத்தியா? எங்க தேடியும் காணும் என்று பிரீத்தி சொன்ன அடுத்த நொடி மனம் தளர்ந்து போனான் சூர்யா. ஆனாலும் அதை கண்டு கொள்ளாமல், அதுவா, அது இந்த லாக்கர்ல தான் இருக்கு என்று சொல்லி சூர்யா ஜுவல்லரி பாக்ஸை எடுத்து கொடுக்க பிரீத்தி அதனை அவளது பேக்கில் வைத்துவிட்டு கிளம்பினாள். சூர்யா ஏமாற்றத்துடன் பிரீத்தி செல்வதை பார்த்து கொண்டே இருந்தான். பிரீத்தி கிளம்பிய சில நொடிகளிலேயே சூர்யாவின் மாமனார் ரவிக்குமார் உற்சாகமாக வீட்டின் உள்ளே வர, இந்த குடும்பத்தில் மாப்பிள்ளை என்று தன்னை மரியாதையாக கூப்பிடும் ஒரே ஆள் தனது மாமனார் தான் என்பதால் உற்சாகத்தோடு வந்து நின்றான் சூர்யா. இவராவது வாழ்த்துகிறாரே என்று மகிழ்ச்சி அடைந்தான். தேங்க்யூ மாமா. மா, மாப்பிள்ளை கேக் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வாங்க. சரிங்கய்யா. பிரீத்தி விஷ் பண்ணாளா? விஷ் பண்ணா மாமா. ஆனால் இந்த மகிழ்ச்சி சில நொடிகள் கூட நீடிக்கவில்லை. ஐயா, இங்க ஒண்ணுமே இல்லைங்க. நல்லா பாருங்கம்மா, ஃப்ரிட்ஜில் தான் இருக்கும். ஐயா, இங்க கேக் இல்லைங்க ஐயா. இல்லையா? வாங்கி ஃப்ரிட்ஜில் தானே வச்சேன். ரவிக்குமார் அதிர்ச்சியாகி திரும்பி பார்க்க ஈனோ அந்த கேக்கை சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. அதை பார்த்து கடும் கோபமடைந்த ரவிக்குமார், வனிதா வனிதா, ஏற்கனவே எதிர்பார்த்த வனிதா போன் பேசியபடி திமிராக வந்து நிற்க, மாப்பிள்ள பர்த்டேக்கு வாங்கின கேக்க யார் கீழுக்கு போட்டது? என்னது?
நம்ம மாப்பிள்ள சாருக்கு பிறந்த நாளா? ஐயோ, இது தெரியாம அந்த கேக்க நான் கீனோக்குள்ள வச்சுட்டேன் என்று வனிதா நக்கலாக கூற, என்னங்க நீங்க நம்ம மாப்பிள்ளைக்கு காஸ்ட்லியான கேக் வாங்க கூடாதா? நான் ஏதோ நாய்க்கு வாங்கின கேக்குன்னு நினைச்சேன். கோபமாக கண்கள் சிவக்க நின்று கொண்டிருந்தார் ரவிக்குமார். நம்ம மாப்பிள்ள எவ்வளவு பெரிய ஆளு. மாமா, என்னால நீங்க எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? நீங்க வாழ்த்துனதே எனக்கு சந்தோஷம் மாமா. சூர்யா அவரின் பாதத்தை தொட்டு ஆசீர்வாதம் வாங்க ரவிக்குமார் சூர்யாவை கட்டி அணைத்துக் கொண்டார். சரியாக அந்த நேரத்தில் சூர்யாவின் போனிற்கு பிரீத்தியிடம் இருந்து டெக்ஸ்ட் மெசேஜ் வந்தது. தன் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக பிரீத்தியிடம் இருந்து மெசேஜ் வந்ததை நினைத்து மகிழ்ச்சியாக அவளை பார்க்க சென்றான் சூர்யா. விக்ரமின் ஃப்ளைட் டிக்கெட்டை பீஸ் பீஸாக கிழித்து அவன் முகத்தில் விட்டெறிந்தனர். உடனே விக்ரம் கோபத்தில் கொதித்தெழுந்தான். அவனுடைய பாடிகார்ட்ஸை அடித்து துவைத்தான். How dare you? என்ன தைரியம் இருந்தா என் டிக்கெட்டை கிழிச்சிருப்பேன். ஒரே ஒரு ஏர்லைனுக்கு எம்டியா இருந்துக்கிட்டு ரொம்ப பெரிய ஆள் நினைப்போ. 10 நிமிஷம், அடுத்த 10 நிமிஷத்துல உன்னை கீழே தள்ளுறேன். பாக்குறியா? 10 நிமிஷத்துல என்ன கீழே தள்ளுறானா? அவ்வளவுதானே சேலஞ்சு? சரி, நான் இங்கே இருக்கேன். பாக்குறேன் நீ என்ன பண்ற. இரு, பாக்குறேன். நிறைய பேர்த்த பார்த்தாச்சு. நான் சொல்றத கேளு. விக்ரம் மாஸ்டர் பேசுறேன். அன்பான வாடிக்கையாளர்களுக்கு சற்று முன் கிளம்பிய பிரைம் ஏர்லைன் சேவை நிரந்தரமாக நிறுத்தப்பட்டது. அந்த காரணத்தினால் ஏற்பட்ட அசௌகரியத்திற்கு மிகவும் வருந்துகிறோம். அனைத்து பயணிகளும் மன்னிக்கவும். Hey mister. Hello. Authority. நான் எந்த பெர்மிஷன் ஆர் நோட்டீஸும் கொடுக்கல. எப்படி இந்த அனௌன்ஸ்மெண்ட் நடக்குது? சார், அது மேலிடத்துல இருந்து வந்த இமிடியேட் ஆர்டர். ஆர்டர்? உங்க லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க சார். வாட்? பிரைம் ஏர்லைன்ஸ் பேன் பண்ணிட்டாங்க. நீங்க எதுனாலும் அங்க பேசிக்கோங்க. ஹலோ. நான் சொன்னேன்ல 10 நிமிஷத்துல உன்னை ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டேன்னா உன்னோட ஏர்லைனை பேன் பண்ணிட்டேன். சடனா நடந்துருச்சா? ஆனா நீ ஒரு சாதாரண ஆள் தானே. நீ எப்படி இதெல்லாம் பண்ண? நான் ஒரு crorepati ஆள். என்கிட்ட பவர் இருக்கு. என்னோட ஏர்லைன்ஸை பேன் பண்றதுக்கு பிரைமரி சோர்ஸோட நிறைய ஆர்டர் தேவைப்படும். ஆனா எதுவுமே இல்லாம ஒரு கால் பண்ணி எப்படி? இப்ப வர 3 ஏர்லைன் பேன் ஆயிடுச்சு. இந்தியாவில் ஃப்ராடு பண்ணி ஸ்விஸ் பேங்க்ல பணம் போட்டிருக்கேல்ல, ஞாபகம் இருக்கா? அதுக்காக உன்னை ஜெயிலில் போட்டிருக்கணும். ஆனால் நான் ஒரு எமர்ஜென்சியில் இருக்கேன். அதான் உன்னை இதோட விடுறேன். இல்லை உன் கையில் திருவோடு கொடுத்து பிச்சை எடுக்க வச்சிருவோண்டா. இந்த ரம்யா எதுக்கு இப்ப ஃபோன் பண்றா? மேம், சாரி, உங்களை ரிசீவ் பண்றதுக்கு என்னால வர முடியல. நீங்க பத்திரமா ரீச் ஆயிட்டீங்களான்னு தெரிஞ்சா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். இந்த ஓவர் ஆக்டிங்லாம் வேணாம். நீ விஷயம் என்னன்னு சொல்லு. அப்ப சரி, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் கால் பண்ணேன். கிரேட் பிசினஸ் டைகூன் விஜய் ஈஸ்வர் மெயில் பண்ணியிருந்தாரு. அவங்க பாட்டியோட நியூரோ சர்ஜரிய கிரேட் நியூரோ சர்ஜனான மிஸ் மயூரி ஆகிய நீங்க தான் பண்ணணுமா? நீங்களும் அங்கதான் இருக்கீங்க, அவரும் அங்கதான் இருக்காரு. அதனால அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிரலாமா? வேணாம், தயவு செஞ்சு வேண்டாம். இந்த பணக்காரங்கலாம் இப்படி சொல்லிதான் நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க இன்டென்ஷன் வேற மாதிரி இருக்கு. வயசானவங்களோட சொத்துக்கு ஆசைப்பட்டு ஏதாவது செய்வாங்க. நாம இதுல இன்வால்வ் ஆக வேண்டாம். ஓகே, ஆஸ் யூ விஷ். ஆனா ஒரு விஷயம், அந்த சித்தார்த் பார்க்க செமையா இருக்கான். ஹேண்ட்ஸம் கை. ரொம்ப சின்ன வயசுலயே மல்டி மில்லியனியராவும் இருக்காரு. அவன மாதிரி ஒருத்தனை மீட் பண்ண சான்ஸ் கிடைக்கும் போது ஏன் அதை மிஸ் பண்ற? போட்டோ அனுப்பவா? பாக்குறியா? உனக்கு அவ்வளவு ஆசையா இருந்தா ஒண்ணு பண்ணு. நீதான் டாக்டர் மயூரின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு அவனை மீட் பண்ணு. நான் எப்படி இருப்பேன்னு இங்க யாருக்குமே தெரியாது.
நான் இங்க கல்கியா வரல, டாக்டர் மயூரியா தான் நான் இங்க வந்திருக்கேன். சரி சரி, ஒரு தடவை போட்டோ அனுப்புறேன் பாரு. ஓகே. இந்த விஷயத்தெல்லாம் தலையில போட்டுக்காம நான் கிளம்பிட்டேன். லிஃப்ட்ல இருந்து இறங்கி போகும்போது யாரோ என்ன ஃபாலோ பண்ற மாதிரி தோணுச்சு. பின்னால திரும்பி பார்த்த போது ஷாக் ஆயிட்டேன். என் பின்னாடி ஒரு குழந்தை நின்னுட்டு இருந்துச்சு. முகசாயல் வர என் பொண்ணு மாதிரி இருந்தது. தூக்க கலக்கத்துல எழுந்து வந்திருப்பான்னு நினைச்சு சமாதானப்படுத்தினேன். மம்மி சீக்கிரமே போயிட்டு வந்துருவேன், சரியா? வரும்போது உன் ஃபேவரட் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வருவேன். ஓகே? ஓகே. உள்ள போய் சமத்தா தூங்கணும், இல்ல வீடியோ கேம் ஆடணும். ஓகே. So sweet. I love it. Thank you so much. உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பேக் வாங்கியிருக்கேன் தெரியுமா? இதோட விலை 60 லட்சம். What? 60 lakhs? ஏய், பாலிவுட் செலிபிரிட்டிஸ்னா தீபிகா படுகோன் வச்சிருக்க அதே பேக் தானே இது? எக்ஸாக்ட்லி. அப்ப இன்னில இருந்து நானும் ஒரு செலிபிரிட்டியா? இன்னில இருந்து இல்ல, நீ என்னைக்குமே செலிபிரிட்டி தான். தன்னுடைய பிறந்த நாள் ஞாபகத்திற்கு வந்து தனக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸை கொடுக்க போகிறாள் என்று நினைத்து சூர்யாவின் மனம் மகிழ்ச்சியில் அலைபாய்ந்து கொண்டிருக்க, அவளுக்காக பூங்கொத்தை வாங்குவதற்கு வண்டியை நிறுத்தினான் சூர்யா. அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு போன் கால் வந்தது. பிரீத்தியின் சகோதரன் சதீஷ் அவனை அழைத்திருந்தான். டேய் வெட்டி ஆபீசர் சூர்யா, ஒரு செருப்பு தைச்சிட்டு வர உனக்கு 2 நாள் வேணுமாடா? உன்னெல்லாம் எங்க அக்காக்கு கல்யாணம் பண்ணி வச்சான் பாரு எங்க அப்பன், அவன சொல்லணும்டா. அதை கேட்டு எரிச்சல் அடைந்த சூர்யா, இங்க பாரு சதீஷ், கொஞ்சம் பார்த்து பேச. எனக்கு இன்னைக்கு பர்த்டே, அதை கூட நிம்மதியா கொண்டாட விடாம நீ உங்க அம்மாவும் ஏன் என்ன பாடா படுத்துறீங்க? ஒரு வயசுக்கு மேல பர்த்டேங்கிறது கோடியா சம்பாரிச்சவனும் வாழ்க்கையில சாதிச்சவனும் கொண்டாடுறதுடா. நீ ஏன் எங்க வீட்டுல வெட்டியா ஓசி சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? உனக்கு எதுக்குற அந்த பர்த்டே கொண்டாட்டம்? ஒழுங்கா போய் செருப்பு தைச்சிட்டு வா. சோத்துல இன்னைக்கு 2 துண்டு எக்ஸ்ட்ரா போட சொல்றேன். எலும்ப இல்ல 4 துண்டா போட சொல்லிட்டா போதுமா பர்த்டே கிஃப்ட்? ஒழுங்கா தச்சிட்டு வா என்று அசிங்கப்படுத்தி விட்டு சதீஷ் காலை கட் செய்ய, சூர்யா தனது மாமியாரின் செருப்பை எடுத்து கோபத்தில் தூக்கி எறிய நினைத்தான். ஆனால் சுதாரித்துக் கொண்டான். அண்ணா, இது இங்கே இருக்கட்டும், நான் வந்து சரிங்க தம்பி என்று அந்த பூக்கடைக்காரரை பார்த்து சொல்லிவிட்டு பிரீத்தியை பார்க்கும் உற்சாகத்தில் பார்க்கிங் ஓரமாக பைக்கை நிறுத்திய சூர்யா திரும்பி நடப்பதற்குள் அந்த பைக்கில் வந்து மோதிய ஒரு காரை விட்டு வெளியே வந்த பிரீத்தியின் நண்பன் தேவா தன் தவறை மறைப்பதற்கு சூர்யாவை கோபமாக திட்ட ஆரம்பித்தான். டேய், கண்ணு தெரியாத கபோதி, உன் குப்பை பைக்க பார்க் பண்றதுக்கு ஏன் பார்க்கிங் தான் கிடைச்சதா? உன்னால என் வண்டி வேற ஸ்கிராச் ஆயிடுச்சுடா பரதேசி என்று தேவா கத்த சூர்யாவுக்கு கோபம் கொந்தளித்தது. இங்க பாருங்க, பார்த்து பேசுங்க. எடுக்க சொன்னா எடுக்க போறோம், அதுக்கு வந்து இடிப்பீங்களா? ஆக்சுவலா இங்க கோவப்பட வேண்டியது நானு என்று சொன்ன சூர்யாவை மேலும் கீழும் கேவலமாக பார்த்த தேவா, கோவப்பட்டு தான் பாரு, பார்க்க பரதேசி மாதிரி இருக்க. உன்னால எவன்டா உள்ள விட்டது? இன்னொரு வாட்டி நான் இந்த இடத்துல உன்னை பார்க்க கூடாது, புரியுதா? கிளம்புங்கிறது என்று தேவா கடுமையாக பேச, தேவாவை முறைத்த சூர்யா தன் முழு கோபத்தையும் அடக்கிக் கொண்டு பிரீத்தியின் கேபினுக்கு செல்ல லிப்டில் ஏறினான். என் ஜுவல்லரி காணோம், எங்க போச்சுன்னே தெரியல. காம் டவுன், கண்டிப்பா பேக்ல தான் இருக்கும். தேடி பாரு. நான் எல்லா இடத்துலயும் நல்லா தேடிட்டேன், எங்கேயுமே காணோம். இந்த சூர்யா வேலையா தான் இருக்கும். சூர்யா, ஒழுங்கு மரியாதையா ஜுவல்லரி பாக்ஸ்ல இருந்த செயின் எங்கன்னு சொல்லிடு. தெரியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. பிரீத்தி கூறியதை கேட்டு சூர்யாவின் முகம் மாற, நான் ஏன் உன் செயின்? ஏய், இந்த நடிப்புலாம் வீட்ல வச்சுக்கோ. செயின் வேணும்னு சொன்னப்போ அடுத்த செகண்ட் லாக்கர்ல இருந்து நீதான் எடுத்து கொடுத்த. நான் ஓபன் கூட பண்ணாம உன் மேல இருந்த நம்பிக்கையில எடுத்துட்டு வந்தேன். இப்ப உள்ள பார்த்தா செயினை காணோம். நீதான் எடுத்துக்கணும், மரியாதை கொடுத்துரு. பிரீத்தி, சத்தியமா நான் எடுக்கல பிரீத்தி. அது ப்ளூ சஃபர் பதிச்ச காஸ்ட்லி செயின். அதுவும் இல்லாம அது ஒரு லக்கி செயின். யுஎஸ் மீட்டிங் போகும்போது எடுத்துட்டு போகலான்னு இருந்தேன். விளையாடாம ஒழுங்கா கொடுத்துரு. பிரீத்தி ப்ளீஸ், எல்லாரும் பாக்குறாங்க, சட்டையிலிருந்து கையிட என்று மெல்லிய குரலில் அவளிடம் கெஞ்சினான். எடுக்க முடியாதுடா. உன்னை கல்யாணம் பண்ணதுல இருந்து என் மரியாதையே போச்சு. ஆபீஸ்ல இருக்கவங்களா உன்னை ஏன் நான் செலக்ட் பண்ண, எனக்கு உடல் ரீதியா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அவங்கள ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. போதும், என் அப்பா சொன்ன ஒரே காரணத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணது போதும். அதனால நான் இப்ப அனுபவிக்கிறதும் போதும் என்று பிரீத்தி திட்டிக் கொண்டிருக்கும் போது அங்கே வந்த தேவா, பிரீத்தி என்ன பிரச்சனை? இவன் எதுக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கான்? வாட்ஸ் ஹேப்பனிங்? முதல்ல யார் இவன்? இவனை பத்தி பேசுறதுக்கு இவன் ஒருத்தே இல்ல. ஏய், என் ஃபிளைட் போர்டிங்க்கு இன்னும் 1 hour தான் இருக்கு. அதுக்குள்ள என் செயின் கைக்கு வந்தாகணும்.
இல்லைன்னா அவ்வளவுதான். சார் நீங்கள் அர்ஜென்ட்டாக யூஎஸ்க்கு போயே ஆகணும். நான் உங்களுக்கு ப்ரைவேட் ஜெட் அரேஞ்ச் பண்ணிட்டேன். நம்ம இப்போ கிளம்பணும். எஸ் சார். பிரைவேட் ஜெட்? அப்படின்னா இவன் ஒரு சாதாரண ஆள் இல்லை, இவன் பெரிய பணக்காரன், ஒரு பவர்ஃபுல்லான ஆள். நில்லு, உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? சாரி மன்னிச்சிருங்க சார், மன்னிச்சிருங்க. ஹானஸ்ட்லி முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் உடனே உங்களுக்கு ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். ப்ளீஸ் ப்ளீஸ் forgive me சார். இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது சார். இப்போ ஏர்லைனே இல்லையே, தப்பு எப்படி நடக்கும் சார்? Good morning, sir. Good morning. Sir, bag please. It's all right. Sir, please give me. I will keep it. Yeah, thank you. அப்போது யூஎஸ்ல இருந்து ஒரு கால் வந்தது. ஹலோ விக்ரம் சார், நீங்க யூஎஸ் வரதுக்கு எந்த அவசியமும் இல்லை. பிளட் டோனர் கிடைச்சிட்டாங்க. பெரிய ஐயா இப்ப சேஃப் ஆயிட்டாரு. நாங்க எல்லாரும் நாளைக்கு இந்தியா வரோம். தேங்க் காட். நான் ரொம்ப பயந்துட்டேன். கீப் மீ போஸ்டட். ஓகே ஓகே. நான் ஹோட்டல் என்ட்ரன்ஸ் கிட்ட இருக்கும்போது கௌதம் திடீர்னு பொக்கேவோட வந்து நின்னா. இவனுக்கு எப்படி என்னோட அட்ரஸ் தெரியும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஹாய் மிஸ் பியூட்டிஃபுல், என்ன ஞாபகம் இருக்குதா? ஆக்சுவலி இன்னைக்கு என்னோட பர்த்டே. உங்களை மாதிரி அழகான பொண்ணை விட்டுட்டு என்னோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. நீங்கள் வரீங்களா? இவ அதுக்காக தான் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அதே நேரத்துல என் காணாம போன குழந்தைய தேடிதான் நான் இங்க வந்தேன். இவனை கண்ட்ரோல் பண்ண அதை என்னால கண்டுபிடிக்க முடியும்னு தோணுது. அப்படியே என் பார்ட்டிக்கு வரப்போற கெஸ்டோட பேரை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்க பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா? ப்ளீஸ். மை நேம் இஸ் கௌதம். அண்ட் யுவர் நேம் இஸ்? மயூரி. கண்டிப்பா வந்துருங்க, உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன். அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை கோபத்தோடு பார்த்து கொண்டிருந்த ஹரிஷ் எந்த முன்னறிவிப்பும் இன்றி உள்ளே நுழைந்தான். ஹரிஷ் எதற்காக உள்ளே வந்தான் என்கிற யோசனையில் சந்தனா ஹரிஷை பார்த்து முறைக்க, சந்தனா இது ஒரிஜினல் இல்ல, டூப்ளிகேட். ஆமா. ஏய், யார் நீ? உனக்கு இந்த பேக பத்தி தெரியுமா? இதோட விலை தெரியுமா? எங்க தயாரிச்சதுன்னு தெரியுமா? நிஜமா தான் சொல்றேன் சந்தனா. ஒரிஜினல் பேக்ல 6 லெட்டர்ஸ் இருக்கும், ஆனா இதுல 7 இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல கம்பெனியோட பேரும் தப்பா தான் இருக்கு. நீயே பாரு. ஒரிஜினல்ல போல்டு லெட்டர்ல இருக்கும், ஆனா இதுல எல்லாம் ஸ்மால் லெட்டர்ல இருக்கு. முதலில் ஹரிஷ் சொன்னதை கேட்டு சந்தேகிக்கும்படி அவளை பார்த்த சந்தனா தன்னுடைய வாட்சை ஒரு முறை பார்த்துவிட்டு அந்த பேக்கை உற்று பார்த்தாள். இதை பார்த்து பதறி போன அசோக் பக்கத்தில் இருந்த டேபிளை வேகமாக அடித்துவிட்டு, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ யாரா குறுக்க பேசுற? முதல்ல வெளியே போடா. அசோக், சந்திரா, நான் இதை எவ்வளவு ஆசையா உனக்கு வாங்கிட்டு வந்தது தெரியுமா? சந்திரா, நீயே சொல்லு, நான் எதுக்கு உனக்கு டூப்ளிகேட் பேக்கை வாங்கி கொடுக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு என்று அசோக் சமாளிக்க, அருகில் வந்த ஹரிஷ் உரிமையாக சந்தனாவின் கைகளை பிடித்து அவளுடைய கையில் இருந்த வாட்சை தொட்டு காட்டியபடி அழுத்தமாக பேச ஆரம்பித்தான். இதுவரைக்கும் நான் உனக்கு எந்த அட்வைஸும் பண்ணது கிடையாது. ஆனா இப்ப சொல்றேன், இந்த அசோக் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணி கரெக்ட் பண்றதுக்கு சீப்பான பொருளை வாங்கிட்டு வந்து அவன் உன்னை ஏமாத்த தான் பாக்குறான். கல்யாணம் ஆகி 2 வருஷத்துல இந்த மாதிரி இவன் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. நான் அவன் கூட நிறைய சண்டை போட்டிருக்கேன். ஆனா நான் ஏமாந்துடக்கூடாதுன்னு எதை பத்தியும் கவலைப்படாம எனக்காக பேசிட்டு போறான். ஒருவேளை உண்மையாவே நான் தான் இவனை புரிஞ்சுக்கலையா என்று யோசித்துக் கொண்டே திரும்பியவள், பிரீத்தி, டோன்ட் வரிடா. நீ அமெரிக்காக்கு போயிட்டு வந்த உடனே இதே மாதிரி செயின் நான் உனக்கு பிரசன்ட் பண்றேன். இட் will look lovely on you.
என்று தேவா பிரீத்தியின் தோளை தொட்டு ஆறுதலாக பேச, தேவாவை பார்த்து பிரீத்தி புன்னகைக்க சூர்யா மனமுடைந்து திரும்பி நடக்க ஆரம்பித்தான். ஏய், ஒரு நிமிஷம் இரு. என்னது இது கையில? குடு 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 குடு. இது எதுக்கு? பிறந்த நாள் வாழ்த்துக்களுக்காக வந்தவன் திருடன் என்கின்ற பட்டத்துடன் மனமுடைந்து வெளியேறினான். பின்பு பார்க்கிங்கில் பித்து பிடித்தவன் போல் நின்று கொண்டிருந்த சூர்யாவிற்கு கமலம்மாவிடம் இருந்து கால் வந்தது. ஹலோ தம்பி, எங்க தேடி அந்த செயின் கிடைக்கலப்பா. இப்ப என்னப்பா பண்ண போற நீ என்று அக்கறையாக கேட்ட கமலத்திடம், அக்கா எனக்கு தெரியலக்கா என்று பாவமாக கூறினான் சூர்யா. என் தாலி செயின் இருக்குது, அத வேணா வச்சு புது செயின் வாங்கி பொண்ணுக்கு கொடுத்துறியா என்று கமலம் அப்பாவியாக சொல்ல, சூர்யா திடீரென உடைந்து அழ ஆரம்பித்தான். தம்பி தம்பி தம்பி. அக்கா அதெல்லாம் வேண்டாம்க்கா, நீங்க கேட்டதே போதும், நான் பாத்துக்கிறேன். சரி கண்ணு. இப்போது விக்ரம் எந்த டென்ஷனும் இல்லாமல் ஏர்போர்ட்டில் இருந்து கிளம்பி நேராக தன் மாமியார் வீட்டுக்கு வந்தான். அங்கு எப்பவும் போல விக்ரம் வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்து சுரபிக்கு லஞ்ச் பேக் செய்து காதில் இயர்போனுடன் அவள் ஆபீஸுக்கு வந்தான். குட் மார்னிங் மிஸ்ஸஸ் ரூபா, எப்படி இருக்கீங்க? பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஹலோ, ஹவ் ஆர் யூ? யூ என்ன, ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்கீங்க ரூபா? காட், நீ எப்பவும் வேலைக்கார மாதிரி வீட்டு வேலை மட்டும்தான் செய்வியா? நியூஸ் எல்லாம் பார்க்க மாட்டியா? நீ எவ்வளோ பெரிய பிசினஸ் மேனோட மருமக, உனக்கு நியூஸ்ல என்ன நடக்குதுன்னே தெரியாதா? என்னாச்சு ரூபா மேம்? அங்க பாரு, டெண்டர்ஸ் கிடைக்காததால் சரவணன் இண்டஸ்ட்ரீஸ் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்துள்ளது. இந்த 2000 கோடி டெண்டர் மூலம் திவாலாக போகும் கம்பெனியை மீட்க இருந்த கடைசி வாய்ப்பும் கை நழுவி விட்டது. கடனில் கவிழ போகும் கம்பெனியை எப்படி மீட்க போகிறார் CEO சுரபி? அங்க யாரோ ஒரு பொண்ணு என் ஜூனியர் அஞ்சலி கூட சண்டை போட்டுட்டு இருந்தா. எல்லாரும் சேர்ந்து கேலி பண்ணி அந்த அப்பாவி பொண்ண நீச்சல் குளத்துல தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டது யாருன்னு எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. அது வேற யாரும் இல்ல, என் சித்தி பொண்ணு சந்தியா தான் அது. ஆனா அவ கௌதம் பார்ட்டில என்ன பண்ணிட்டு இருக்கா? நான் அடுத்த வருஷமே மிஸ் தமிழ்நாடு ஆக போறேன். அதுக்கு அடுத்த வருஷம் மிஸ் இந்தியா ஆயிடுவேன். ஆனா நீ இன்னும் உங்க அக்கா தான் அழகுன்னு என்கிட்ட வாதாடுறியா? ஆமா, நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் கல்கி அக்கா தான் அழகு. சரி, அப்போ நாம ஒண்ணு பண்ணலாமா? ஓட்டிங் வச்சுக்கலாம். நீங்களே பாருங்க, இந்த போட்டோல இருக்கிற கல்கி என்னை விட ரொம்ப அழகா இருக்காளா? சந்தியா ஒரு லைட்டரை எடுத்து என் போட்டோக்கு நெருப்பு வச்சு அதை மொத்தமா எரிச்சு சாம்பலாக்குனா. என்னால இத பொறுத்துக்கவே முடியல. சோ गाइस, எல்லாரும் ஓட்டிங்க்கு ரெடியா இருக்கீங்களா? சரி சொல்லுங்க, உங்களோட ஓட்டு யாருக்கு? சந்தியா, 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 ஐயோ பாவம், இவங்க எல்லாரோட ஓட்டும் எனக்கே விழுந்துருச்சு. இந்த தடவையும் நீ தோத்து போயிட்ட. தோத்து போயிட்டா தண்டனை இருக்குல்ல. அழகான கல்கி அக்காவ இந்த கிளாஸ்ல கலந்து வச்சிருக்கேன். இத இப்ப நீ குடிக்கிற. இந்தா. முன்னாடி எனக்கு நடந்த அநியாயம் வேற எந்த பொண்ணுக்கும் நடக்க கூடாதுன்னு நான் யோசிக்கிறப்ப இந்த சந்தியா எருமா அந்த பொண்ணை பாடா படுத்திட்டு இருந்தா. இதுக்கு மேல வேடிக்கை பார்க்க கூடாதுன்னு முன்னாடி வந்தனா சந்தியாவை தடுத்த. சரியா சொல்லணும்னா ஓங்க விட்ட. அசோக் டென்ஷனாக தன்னுடைய டையை சரி செய்து கொண்டிருப்பதை கவனித்தாள். அசோக்கை பார்த்த அடுத்த நொடியில் சந்தனாவின் எண்ணம் மீண்டும் தலைகீழாக மாறியது. என்ன ஒரு முட்டாள்தனமான யோசனை!
ஹரிஷால எனக்கு எந்த பயனும் கிடையாது. ஆனா அசோக் எனக்கு பிசினஸ் பார்ட்னர். அது மட்டும் இல்லாம எனக்காக என்ன வேணும்னாலும் செய்யற ஒரு பெரிய பணக்காரன். ஏ ஹரிஷ், எனக்கே அட்வைஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டியா? உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தா? எப்பவுமே நீ எனக்கு அடிமைதான், புரிஞ்சுதா? சொல்ற வேலைய மட்டும் பாரு. தேவையில்லாம என் விஷயத்துல எல்லாம் மூக்கு நுழைக்காத. முதல்ல கிளம்ப என்று சொன்ன சந்தனா அங்கிருந்து நகர ஹரிஷ் கிளம்புவதற்கு முன்னே அவனை தடுத்து வன்மத்தோடு பேச வந்தான் அசோக். டேய், எவ்வளவு தைரியம் இருந்தா என் கிஃப்ட ஃபேக்னு சொல்லுவ? உனக்கு அந்த கிஃப்டோட மதிப்பு என்னன்னு தெரியுமா? என்னடா ஷர்ட் இது? பிளாட்ஃபார்ம்ல வாங்கினது தானே? நீ என் கிஃப்ட் பத்தி தப்பா பேசுறியா? தனது அமைதியை அடிமைத்தனம் என்று எண்ணுவதற்கு பதிலடி கொடுக்க முடிவு செய்தான் ஹரிஷ். ஏ அசோக், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நான் ஒன்னும் ஆபீஸ் பாயோ இல்ல கார் துடைக்கிறவனோ இல்ல. அப்புறம் முன்னாடி நிக்கிறாளே அவ என்னோட வைஃப். அவளுக்கு வேணும்னா நான் அவளோட புருஷன் சொல்றதுக்கோ, ஏன் அவளுக்கு கல்யாணம் நடந்தது கூட வெளியே சொல்றதுக்கோ கேவலமா இருக்கலாம். ஆனா எனக்கு அப்படி கிடையாது. அது ஏன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உன்ன மாதிரி கேவலமானவன் கூட அவ பார்ட்னரா இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. சோ கடைசியா நான் ஒரு விஷயம் சொல்றேன். இல்ல, அவ பக்கம் நீ திரும்பி பார்த்தா கூட பார்த்த இடத்திலேயே நான் உன்னை செஞ்சிருவேன். பிரீத்தி கோபமாக சேரில் உட்கார்ந்து இருக்க அவளை சுற்றி அவளுடைய தோழிகளும் தேவாவும் நின்று கொண்டிருந்தார்கள். தேவா பிரீத்தியை சமாதானம் செய்து கொண்டிருந்தான். அடம் பிடிக்காத பிரீத்தி, செக்கினுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் கூட இல்ல. அந்த ஃப்ராடு இந்நேரம் அந்த செயினை வித்திருப்பான். ஆமாம் பிரீத்தி, சொன்னா கேளு. நமக்கு செயினை விட அமெரிக்கன் டீல் தான் பெருசு. அதுக்கப்புறம் வந்து கூட நம்ம அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம். டைம் ஆச்சு பிரீத்தி, கிளம்பு என்று மூவரும் சமாதானம் செய்த பிறகு அரை மனதோடு சூட்கேஸை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் பிரீத்தி. என்னாச்சு? இவன் வண்டிய பார்த்தாலே எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு என்று கூறிவிட்டு தேவாவை பார்த்த பிரீத்தி அடிச்சு நொறுக்குடா என்று கோபமாக சொல்ல, தேவா மிகவும் வேகமாக தன் முன்னால் நின்று சூர்யாவின் பைக்கை இடித்து தள்ளினார். திடீரென அந்த காரை வழிமறித்து ஒரு ஆட்டோ நிற்க சடன் பிரேக் போட்டு காரை நிறுத்தினான் தேவா. ரிஷப் சுரபியின் பிசினஸ் பார்ட்னர். அவன் சுரபியை திருமணம் செய்ய இருந்தான். ஆனால் சுரபியின் தாத்தா இருப்பதற்கு முன் தெருவில் உணவு விற்கும் சாதாரண இளைஞனான விக்ரமுக்கு தன் பேத்தியை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைத்தார். பின் அவர் இறந்துவிட பிசினஸ் பொறுப்பு அனைத்தும் சுரபியின் அப்பா சரவணனின் தலையில் விழுந்தது. பிரச்சனையில் இருக்கும் கம்பெனியை மீட்க சரவணன் மிகவும் போராடினார். ஆனால் எல்லாம் தோல்வியில் முடிய மன உளைச்சலில் சரவணன் படுத்த படுக்கையானார். அதனால் சுரபி கம்பெனி பொறுப்பை ஏற்று நடத்தி வருகிறாள். ரிஷப் நினைத்தால் இந்த பிரச்சனையை தன் அப்பாவின் நண்பர் நாராயணன் மூலம் சுலபமாக முடிக்கலாம். ஆனால் அவளை அடைய முடியாத கோபத்தில் அவன் உதவ முன்வரவில்லை. சுரபி எப்படியாவது கம்பெனியை மீட்க வேண்டும் என்ற பதட்டத்தில் இருந்தாள். டெண்டர் கிடைக்காதால எல்லா இன்வெஸ்டர்ஸும் நம்மளை கைவிட்டுட்டாங்க. இது பாருங்க, the balance sheet is looking very bad. They don't trust us anymore. இப்படியே போச்சுன்னா நம்ம கம்பெனி திவால் ஆகிடும். No, 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 no. This cannot happen. I can't let this happen. இது வெறும் கம்பெனி மட்டும் இல்ல. தாத்தா அவரோட ரத்தத்தை சிந்தி உழைச்சு இந்த கம்பெனியை உருவாக்கி இருக்காரு. இங்க இருந்து வெளிநாடு வரைக்கும் கம்பெனியை கொண்டு போயிருக்காரு. இது அவரோட பல வருட உழைப்பு கனவு. ஒரு சின்ன தப்பால அவரோட இத்தனை வருஷ உழைப்பும் தியாகமும் வீணா போறத நான் விட மாட்டேன். We have to do something. I can't lose this company. This is not the option. நீங்க ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். ஏதாவது ஐடியா இல்ல சொல்யூஷன் கொடுங்க. Somebody just find a way. சுரபி, உன் தாத்தாவுக்கு சில லாயல் அசோசியேட்ஸ் இருந்தாங்க. அவங்க கூட நாங்கள் பிஸ்னஸ் பண்ணோம். ஆனால் தாத்தா போனதுக்கப்புறம் ரிஷப் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி அவங்க கூட நாங்கள் பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணிட்டோம். உனக்கு ஓகேனா அவங்க கூட கம்பெனி மர்ஜர் பற்றி பேசலாம். அங்கிள், தட்ஸ் நாட் an option.
எனவே எனக்கு நியூஸ் பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க நம்ம கூட மர்ஜர் பண்ணுவாங்களான்னு சந்தேகம் தான். மோகன், let's look at other option. Meanwhile, what can we do? ராஜமோகனும் சுரபியின் தாத்தா புருஷோத்தமனும் பல வருட நண்பர்கள். ஆனால் இன்று பெயரளவில் மட்டுமே அவர் கம்பெனியின் அட்வைசர். Yes, ma'am. Yes, ma'am. I'll get the files. கம்பெனி மீட்க இருந்த கடைசி வாய்ப்பும் கைநழுவி விட்டது. கடனில் கவிழ போகும் கம்பெனியை எப்படி மீட்கப் போகிறார் CEO சுரபி? மேம் சுரபிங்க. விக்ரம், நீ வீட்டுக்கு போ. நான் அவசரமா அந்த ஃபைல்ஸை கொண்டு போகணும். சுரபி நான் உடனே பார்க்கணும். ஐ நீட் டு மீட் ஹர் ரைட் நவ ப்ளீஸ். விக்ரம், அடம் பிடிக்காத. வீட்டுக்கு போ. நீங்க எங்க போறீங்க? மீட்டிங் ரூம். செக்யூரிட்டி ரூபா மீட்டிங் ரூமுக்குள் நுழைய அவருக்கு பின்னால் விக்ரமும் மீட்டிங் ரூமுக்குள் நுழைந்தான். விக்ரம் வந்ததை பார்த்ததும் எல்லோருக்கும் முகம் மாறியது. சுரபி, இருங்க. இந்த ப்ராப்ளமை பத்தி நான் உங்ககிட்ட முக்கியமா ஒன்று பேசுறேன். விக்ரம், நான் இப்போ ரொம்ப முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன். ப்ளீஸ் என்ன தொல்லை பண்ணாத. 5 minutes please. Give me 5 minutes. I don't have time, விக்ரம். 5 minutes please. Give me 5 minutes. இங்க மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. கம்பெனி விஷயத்துல மூக்க நுழைக்காதன்னு உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் விக்ரம். மரியாதையா இங்க இருந்து கிளம்ப. போடா. சுரபி, முதல்ல இவனை வெளிய அனுப்பு. எல்லா பிரச்சனையும் இவனால தான். நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. செக்யூரிட்டி இவனை வெளியே தள்ளுங்க. சார், இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். நீங்க மீட்டிங்க்கு போங்க ப்ளீஸ். ஹரிஷின் இதுவரை அவள் பார்க்காத இன்னொரு முகத்தை பார்த்து மிரண்டு போனாள் சந்தனா. அப்பொழுது இந்தியாவிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரரான ராஜேஸ்வரனின் PA அழைத்தார். சார், இன்னைக்கு ஒரு முக்கியமான கிளையண்டோட மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அட்ரஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன் பாருங்க. அதை விட முக்கியமான 2 வேலை இருக்கு பிரகாஷ். அதை நீங்க எனக்காக பண்ணி தரணும். சொல்லுங்க சார், என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒன், ஹெர்மிஸ் பிராண்ட் லேடிஸ் ஹேண்ட்பேக் எனக்கு உடனே வேணும். அதோட விலை குறைஞ்சது 50 லட்சமாவது இருக்கணும். செகண்ட் ஒன் என்னன்னு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன். எந்த காரணத்துக்காகவும் லேட் ஆயிடக்கூடாது. ஐ நீட் திஸ் வெரி இம்மிடியட்லி. ஓகே? இன்னைக்கு என்னோட ஸ்கூல் ரீயூனியன். பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் அது நடக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் என் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமா இருந்த நாட்கள் ஃப்ரெண்ட்ஸோட இருந்தப்பதான். பணக்காரர்கள் மட்டும் தங்கும் அந்த 5 நட்சத்திர ஹோட்டலுக்குள் உற்சாகத்தோடு ஹரிஷ் நுழைய அங்கு நின்று கொண்டிருக்கும் செக்யூரிட்டி அவனை உள்ளே போக கூடாது என்று சண்டை போட ஆரம்பித்தார். உள்ள எல்லாம் அலோடு கிடையாது, கிளம்பு. சரி சரி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள இருக்காங்க. இன்னைக்கு ஸ்கூல் ரீயூனியன். நீயே பார்க்கிறதுக்கு பிச்சைக்கார மாதிரி இருக்க. இந்த ஹோட்டல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இத பார், இது பெரிய பெரிய பணக்காரங்களா வந்து போற இடம். இங்க உன்ன மாதிரி லோ கிளாஸ்ல இடம் கிடையாது. கிளம்பு. சார், நிஜமா தான் சார் சொல்றேன். கிளம்பு சார், கிளம்புன்றல. சொன்னா கேளுங்க சார். கீழே விழுந்த ஹரிஷ் தட்டு தடுமாறி எழ அப்பொழுது அங்கு ஒரு விலை உயர்ந்த காரில் வந்திறங்கிய அந்த ஹோட்டலின் ஓனர் ஹரிஷை பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைந்தார். ஏண்டா திருட்டு நாயே, ஓ இஷ்டத்துக்கு ஆட்டோ குறுக்க விடுற? உன்னெல்லாம் ஆபீஸ்லயே செஞ்சிருக்க மாட்டா. நீ என்ன செஞ்சிருவியா? என் பொண்டாட்டிக்கு செயின் வாங்கி கொடுக்க நீ யாரா? நான் உனக்கு பெருசா ஒண்ணு வச்சிருக்கேன். பாத்தியா பிரீத்தி? நீ செயினை திருடிட்டு அவனை தப்பா பேசுறியா? உனக்குலாம் என்ன தகுதி இருக்கு? பாத்தியா பிரீத்தி? இந்த ஃப்ராட் தான் செயினை திருடி வச்சிருக்கான். பிரீத்தி அதனை ஆச்சரியமாக வாங்கிக் கொள்ள, நீ எந்த டென்ஷனும் இல்லாம ரிலாக்ஸ்டா மீட்டிங்கை பிரசன்ட் பண்ண. ஆல் தி பெஸ்ட். இந்த இத்து போனவங்க கிட்ட எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத பிரீத்தி. ஃளைட்டுக்கு டைம் ஆச்சு. தேவா, வாயை பொத்திக்கிட்டு கம்முன்னு இருக்கணும். நான் என் பொண்டாட்டிகிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏதாவது சத்தம் வந்தது, நீ எதுக்கும் கவலைப்படாத பிரீத்தி. நீ இன்னைக்கு கண்டிப்பா US போவ. பத்திரமா போயிட்டு வா. டோன்ட் வரி.
பாய். சூர்யா இவ்ளோ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. எனக்கு அவன் வேற மாதிரி ஒரு ஆளா தெரியறான். டிராபிக்கில் அடித்து பிடித்து விமான நிலையத்தை அடைந்தாலும் உள்ளே நுழைந்த பொழுது அந்த ஃப்ளைட் கிளம்பி விட்டது என்கின்ற அதிர்ச்சிகரமான அனௌன்ஸ்மெண்ட் பிரீத்தியின் காதில் கேட்டது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சூர்யா தான் என்று பிரீத்தி புலம்பிக் கொண்டிருக்க, நீங்க பிரீத்தி தானே? எஸ். உங்க ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சுன்னு நீங்க வருத்தப்பட வேணாம் மேம். ஆர்எஸ்வி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இருந்து உங்களுக்காக ஸ்பெஷல் சார்ட்டர்ட் ஃப்ளைட் ரெடி பண்ணிருக்கோம். வாட்? மே ஐ ஹேவ் யுவர் பாஸ்போர்ட்? ஷூர். என்று பாஸ்போர்ட்டை எடுக்க முயற்சிக்க, அதோடு சேர்ந்து சூர்யா திருடியதாக சொன்ன செயின் வெளியே வர அதிர்ச்சியானாள் பிரீத்தி. பின் சூர்யா எடுத்த செயினையும் இப்போது கிடைத்த செயினையும் எடுத்து ஒப்பிட்டு பார்த்தாள். எப்படி ரெண்டு செயின்? பிரீத்தியின் கையில் உள்ள செயினை பார்த்து வியந்த அந்த அதிகாரி, வா மேம், நீங்க தான் அந்த லக்கி கேர்லா? இது ஒரு லிமிடெட் எடிஷன் சஃபயர் செயின். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சூரத்ல இருந்து ஸ்பெஷல் சார்ட்டர்ட் ஃப்ளைட்ல வந்தது. இது உங்களுக்காக தான் வந்ததுன்னு இப்பதான் தெரியுது. இத யார் வாங்குனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அது கான்ஃபிடென்ஷியல் மேம். சாரி. போர்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு. ஷால் வி மூவ் மிஸ்ஸஸ் சூர்யா சக்கரவர்த்தி? சூர்யா சக்கரவர்த்தி? Happy birthday, sir. Welcome to the new league. இது உங்க gift, sir. விடுங்க மேடம். ஆனா சார் இவனை வெளியில அனுப்ப சொன்னாரு. அவரை விடுங்க. இவர் ஒன்றும் திருடன்ல. இவர் சுரபி மேமோட ஹஸ்பண்ட், சரவணன் இண்டஸ்ட்ரீஸோட மாப்பிள்ளை. புரியுதா இல்லையா? ஓகே மேடம். தேங்க்யூ ரூபா மேடம். நீங்கள் இல்லைனா சுரபி முன்னாடி எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். தேங்க்யூ. இந்த ப்ராப்ளமை பற்றி முக்கியமாக பேசணும் ப்ளீஸ். ரூபா விக்ரமை ஆபீஸின் மொட்டை மாடிக்கு அழைத்து சென்றார். விக்ரம், சொல்லுங்க மேடம். நீ மீட்டிங் ரூம்ல என்ன சொன்ன? உன்னால கம்பெனியை காப்பாற்ற முடியுமா? எப்படி காப்பாற்ற முடியும்னு என்னால் இப்போ சொல்ல முடியாது. ஆனால் உங்கள் ஹெல்ப் வேணும் ரூபா மேம். கம்பெனிஸோட சில டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு வேணும். என்ன டீட்டெயில்ஸ்? எனக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் லிஸ்ட் வேணும். அண்ட் பேலன்ஸ் ஷீட்டும் பார்க்கணும். அப்போ தான் ஏதாவது பண்ண முடியும். இப்போ கீழே நடந்த விஷயத்துக்கு அப்புறம் நம்ம கம்பெனியோட ஸ்டாஃப்ஸ் யாருமே உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க. ஆனா ஒருத்தர் இருக்காரு, அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஆனா நீ அவரை சம்மதிக்க வைக்கணும். யாரு? ராஜமோகன் சார். ஐ திங்க் ஹீ கேன் ஹெல்ப் யூ. அவரு சுரபியோட தாத்தா கூட ரொம்ப க்ளோஸா இருந்தாரு. ஆனா ரிஷப் வந்ததுக்கு அப்புறமா அவன் சைட்லைன் பண்ணிட்டான். அவரு செயின் ஸ்மோக்கர். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சிகரெட் பிடிக்க இங்க வருவாரு. நீ இங்கேயே வெயிட் பண்ணி அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணு. நான் கீழே போறேன். ஓகே? விக்ரம் அங்கு ராஜமோகனுக்காக காத்திருந்த சமயத்தில் தன் போனை எடுத்து ஒருவருக்கு போன் செய்தான். ஹலோ, எப்படி இருக்கீங்க? விக்ரம் சார், உங்களை நேர்லையும் பார்த்தாச்சு, போன்லயும் பேசியாச்சு. நான் சூப்பரா இருக்கேன்.
இந்த ஒண்ணுத்துக்கு உதவாதவன் இங்க என்ன பண்றான்? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் ரிஷப். சுரபி, நாம விக்ரம் சொல்றதை கேட்கிறோம். பிகாஸ் he has a very good plan. பிளானா? இவனா? யூஸ்லெஸ். உன் வயசை விட அதிக வருஷம் நான் இந்த கம்பெனில உழைச்சிருக்கேன். இந்த பிரச்சனைக்கு நடுவே சுரபிக்கு அவள் தாத்தா சொன்ன முக்கியமான விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. அம்மாடி சுரபி, விக்ரம் உனக்கு ஒரு நல்ல துணையாக இருப்பான். இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க, உனக்கும் நம்ம கம்பெனிக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் விக்ரம் உன்னை காப்பாற்றுவான். நீங்க என்ன சொல்ல வரீங்க? அமைதியா இருங்க ப்ளீஸ். கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருங்க ரிஷப், ப்ளீஸ் பீ குவைட். மறந்துடாதீங்க, இந்த கம்பெனியோட பாஸ் நான் தான். டெசிஷன் மேக்கிங் பவர் இஸ் இன் மை ஹேண்ட். மை டெசிஷன் இஸ் ஆல்வேஸ் ஃபைனல். விக்ரம், உனக்கு என்ன சொல்லணுமோ சொல்லு. வா விக்ரம், இங்க உட்கார். முதல்ல எனக்கு கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் லிஸ்ட்டு வேணும், அண்ட் பேலன்ஸ் ஷீட்டும் வேணும். அதை பார்த்துட்டு தான் பேச முடியும். சுரபி, திஸ் இஸ் டூ மச். நம்ம கம்பெனியோட டீட்டெயில்ஸை அவ்வளோ ஈஸியாக ஷேர் பண்ணக்கூடாது. விக்ரம் கிட்ட லேப்டாப் கொடு ப்ளீஸ். இந்தா. சுரபி, நீ இவன் ரிஷப், நீ உன் பாஸோட ஹஸ்பண்டை பற்றி பேசிகிட்டு இருக்கங்கிறத மறந்துடாத. நெக்ஸ்ட் டைம் பி கேர்ஃபுல் ரிஷப். 2 வருடங்களில் முதல் முறையாக சுரபி விக்ரமை சப்போர்ட் செய்தாள். விக்ரம் சந்தோஷத்தில் திளைத்தான். விக்ரம், யூ கண்டினியூ. ஏன் மனசுலயும் அதே தான் இருந்தது. முதல்ல இந்த கௌதம் கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கணும். இத்தனை வருஷமா நீ பண்ணிட்டு இருந்த எல்லா பிரச்சனையும் போதும் கல்கி. தயவு செஞ்சு இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணு. இது என்ன டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ண சொல்றீங்கன்னு பார்த்தா வேற ஏதோ டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணிருக்கீங்க. அது என்னன்னா, நீ டைவர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நானும் உன் சித்தியும் கௌதம்ம நம்ம சந்தியாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு முடிவெடுத்திருக்கோம். 2 பேருக்கும் ஓகே தான். இன்ஃபேக்ட் சந்தியா வர கௌதம ரொம்ப லவ் பண்றா. ஆனா கௌதமோட தாத்தாக்கு ஒரு ஆசை இருக்கு. அது என்னன்னா, ஓ அம்மா வசுந்தரா உனக்கு கொடுத்த சொத்தை எல்லாம் சந்தியாவுக்கு நீ எழுதி கொடுக்கணும். எப்படி பார்த்தாலும் நீ பெரிய டாக்டர். உனக்கு இந்த சொத்தெல்லாம் ஜுஜிபி மாதிரி. நானே எல்லா டாக்குமெண்ட்டையும் ரெடி பண்ணிட்டேன். இன்ஃபேக்ட் நீ ஜஸ்ட் ஒரு சைன் போட்டா போதும். என் அப்பா தன்னோட சுயநலத்துக்காக இவ்ளோ கேவலமா இறங்கி போவார்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நடக்காது. இந்த உலகத்திலேயே அம்மாவோட ஞாபகமா எனக்கு இருக்கிற அடையாளம் இது ஒண்ணுதான். என்னோட சொத்தை நான் வேற யாருக்கும் எழுதி தர முடியாது. ஏன் இப்படி உயிரை வாங்குற கல்கி? ஏற்கனவே கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னன்ட் ஆகி சொந்தக்காரங்க முன்னாடி மானத்தை வாங்கினது போதாதுன்னு நினைக்கிறியா? இப்ப உன் தங்கச்சியோட எதிர்காலத்துக்காக இந்த ஒரு நல்லது கூட செய்ய மாட்டற? என்ன நினைச்சிட்டு இருக்க கல்கி? இந்த சொத்தை நீ என் பேருக்கு எழுதி கொடுக்கலனா கௌதம் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டார்னு நினைச்சியா? நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. கௌதம் என்ன ரொம்ப லவ் பண்றாரு. அந்த லவ்க்காக உன்னை விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்காரு. அழகு அந்தஸ்தெல்லாம் அவருக்கு ஒரு விஷயமே இல்ல. கரெக்டா அந்த நேரத்துல கௌதம் கார்ல வர அவன் என்ன பாத்துட கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு விழுந்தடிச்சு ஓடினா சந்தியா. அவ யார கேட்டு இங்க வந்தா? இன்னைக்கு என்ன பார்க்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. எதுக்கு அவளை உள்ள விட்டீங்க? நானே அந்த பானைய வெளியே உருட்டி விட்டு. கௌதம் காம் டவுன். அவ உன் முகத்தை பார்க்கவே பயந்து சாகுறான். எஸ், இத்தனை வருஷம் கழிச்சு இன்னும் குண்டாகி வந்திருக்கா. நான் அதுக்காக தான் சொல்றேன். நீ முதல்ல வா வா. இன்னைக்கு உன்னோட பர்த்டே பார்ட்டி நடக்குது. இன்னைக்கு முழுக்க நீ சந்தோஷமா இருக்கணும். அதுதான் எனக்கு முக்கியம். கௌதம் அவ டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிட்டு உடனே கிளம்பி போயிடுவான். யூ நோ வாட்? அவளை நம்ம கண்டுக்கவே கூடாது. நமக்கு அது முக்கியம் இல்ல. நான் உனக்காக கஷ்டப்பட்டு ஒரு ஸ்பெஷல் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். கம் வித் மீ. உனக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க் ரெடி பண்ணி தரேன். நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பேன்.
இவர் யாருன்னு தெரியுமாடா உங்களுக்கு? தெரியுமாடா யார் மேல கை வச்சிருக்கீங்க? I'll shoot every one of you bloody. சார், ஹரிஷ் சார். ஐயோ வேண்டாம் சார், இவங்களுக்கு என்ன தெரியும், விடுங்க சார். வாங்க சார். கண்டிப்பா நான் நினைக்கிற மாதிரி இவன் ஒரு அனாதை கிடையாது. இவனுக்கு இன்னொரு முகம் இருக்கு. கோடிக்கணக்கில் gift தரான், திடீர்னு வேற ஒரு முகத்தை காட்டுறான். இவனை பார்த்து தாஜ் ஹோட்டல் ஓனரே மிரண்டு போறாரு. இவன் நிஜமா யாரு? சார் ப்ளீஸ். பெரிய உற்சாகம் இல்லாமல் அந்த காரின் உள்ளே ஏறி உட்கார்ந்தான். தன் பர்சில் இருக்கும் தன் அம்மா மற்றும் பிரீத்தியின் புகைப்படத்தை ஒருமுறை பார்க்கிறான். ஹலோ, ஹே பிரீத்தி, ஃப்ளைட் ஏறிட்டியா? இன்னும் இல்லை, என்னாச்சு? ஒரே நிமிஷம், என்ட்ரன்ஸ் கேட் கிட்ட மட்டும் வரியா? எதுக்கு? கொஞ்சம் அர்ஜென்ட், சீக்கிரம். இருவர் ஏர்போர்ட் என்ட்ரன்ஸுக்கு ஓடி வந்தாள் பிரீத்தி. அங்கே அவள் பார்த்தது கனவிலும் எதிர்பார்க்காதது. செருப்பு தைக்கச் சொன்ன மாமியாரே திடீரென்று எல்லோர் முன்னிலையிலும் மருமகன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டது. ஏன்? பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற ஃபியூ டிரான்சாக்ஷன் சரியில்லையே. இன்வெஸ்டர்ஸ் கம்பெனி விட்டு போறதுலயும் ஒரு பேட்டர்ன் இருக்கு. சம்திங் இஸ் ராங். அட மேடம், இவர் என்ன பேசிட்டு இருக்காரு? தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காத. கம்பெனியை எப்படி காப்பாத்தணுங்கிறத சொல்லு. நாம நம்ம கம்பெனியோட எல்லா ஷேர்ஸையும் பைபேக் பண்ணுவோம். சிம்பிள். ஓ வாவ், வாட் a fresh new plan. இத பத்தி எல்லாம் நாம யோசிக்காமையா உட்கார்ந்திருக்கோம். அமைதியா இருங்க விக்ரம். We don't have the funds. Give me 1 minute. Just 1 minute. விக்ரம் தனியாக போய் ஒரு போன் செய்தான். அதை கேட்டு எல்லோரும் திகைத்து போயினர். சரிங்க பாருங்க, நான் சொல்கிறத ரொம்ப கவனமாக கேளுங்க. முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா, ராணா கம்பெனியிலேருந்து சரவணா இண்டஸ்ட்ரீஸுக்கு உடனே 5 crores ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அடுத்தது ராணா கம்பெனிஸ் சரவணா இண்டஸ்ட்ரீஸ் கூட நடக்க இருக்கிற மர்ஜரை உடனே அனௌன்ஸ் பண்ணுங்க. அப்புறம் ஃபைனலாக கபூர் இண்டஸ்ட்ரீஸோட எல்லா ஷேர்ஸையும் வாங்கிடுங்க. சுரபி விக்ரம் சொன்னதையெல்லாம் கேட்டு நம்ப முடியாமல் உட்கார்ந்திருந்தாள். இத்தனை நாட்கள் எதற்கும் உதவாதவன் என்று நினைத்தவன் இன்று அவள் கம்பெனியை காப்பாற்றப் போகிறான் என்பதை அவளால் துளி கூட நம்ப முடியவில்லை. விக்ரம், நீ யாரு? பிரேக்கிங் நியூஸ். We have a huge news. ராணா இண்டஸ்ட்ரீஸ் சரவணா இண்டஸ்ட்ரீஸ் கூட மர்ஜ் பண்ணிட்டாங்க. இது பிரச்சனையில இருக்கிற சரவணா இண்டஸ்ட்ரீஸை காப்பாத்திடும். சரவணா இண்டஸ்ட்ரீஸோட ஷேர்ஸ் எல்லாம் திரும்ப வாங்கிட்டாங்க. இந்த மர்ஜ் சரவணா இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்க போகுது. அதோட இந்த கம்பெனியை மீட்டெடுக்கவும் இது உதவியா இருக்கும். விக்ரம் சுரபி கேட்ட கேள்விக்கு பதில் அளிப்பானா? விக்ரம் உண்மையில் யார்? அவன் ரகசியம் என்ன? அவனுக்கு ராணா இண்டஸ்ட்ரீஸுடன் என்ன தொடர்பு? நான் வந்து பார்க்கும்போது கௌதம் முழு போதையில தள்ளாடிட்டு இருந்தான். இந்த நேரத்துல நான் அவன் கிட்ட பேச்சு கொடுத்தா காணாம போன என்னோட குழந்தைய பத்தி அவன் ஏதாவது உளருவான்னு தோணுச்சு. சரியா அவன் கிட்ட போய் பேச ட்ரை பண்ணும்போது சந்தியா வந்து என்னை தடுத்துட்டா. கௌதம் கிட்ட இருந்து இன்னும் எத்தனை நாளைக்கு சந்தியா என்ன மறைச்சு வச்சிருப்பா? கௌதம்க்கு நிஜமாவே நான் யாருன்னு தெரிஞ்சா என்ன ஆகும்? என் இன்னொரு குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்கு கௌதம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவானா? யாருமே தொடாம நான் எப்படி கர்ப்பமானங்கிற அந்த அதிர்ச்சியான ரகசியத்தை நான் எப்ப தெரிஞ்சுக்க போறேன்? பணத்தை தாண்டி அன்பும் கருணையும் இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்திருக்கும் என்பதை இறுதியில் புரிய வைக்கிறது.